நேயர்கள் அனைவருக்கும் அருவி சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. அருவி சீரியல் தொடங்கி தற்போது வரை 400 எபிசோடுகளை கடந்துள்ளது. சீரியலுக்கு பெயர் போன தொலைக்காட்சி சேனல் என்றால் அது சன் டிவியில்தான். காலை 10 மணிக்கு ஆரம்பமாகும் சீரியல் இரவு 10 மணி வரை சன் தொலைக்காட்சியில் பார்க்க முடியும். இந்நிலையில் சன் தொலைக்காட்சியில் அருவி சீரியல் 2021 அக்டோபர் 18 திகதி ஒளிபரப்பாகி வருகிறது. இந்த சீரியலில் கதாநாயகனாக கார்த்திக் வாசுவும் அவருக்கு ஜோடியாக ஜோவிடா லிவிங்ஸ்டன் நடிக்கிறார். கதாநாயகனின் அம்மாவாக அம்பிகா முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். இந்த சீரியல் உதயா டிவியில் ஒளிபரப்பாகி வரும் கன்னட சீரியலான கஸ்தூரி நிவாசாவின் ரீமேக்கானது. இந்த கதை முழுவதும் நாயகி ஜோவிடா லிவிங்ஸ்டனை சுற்றியே நடக்கும். அருவி என்ற பாத்திரத்தில் நடிக்கும் இவர் நடிகர் லிவிங்ஸ்டன் மகளாவார். இந்த கதை முழுவதும் நாயகி ஜோவிடா லிவிங்ஸ்டனை போற்றியே வந்துள்ளது. ஆரம்பத்தில் அருவியை ஏற்றுக்கொள்ளாத மாமியார் வீட்டில் இருக்கும் நபர்களையும் அவரிடம் பேசவிட மாட்டார். மருமகள் அருவியுடன் அதிகமாக சண்டையிட்டு வந்தார். அதாவது கார்த்திக் வாசு மாட்டிக்கொண்டு தவிப்பார். அம்மாவுக்கு ஆதரவாக செயல்படுவதா அல்லது மனைவிக்கு ஆதரவாக செயல்படுவதா என்று முடிவு எடுக்க முடியாமல் கதாபாத்திரத்தில் புகழாக நடித்து இருக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேல் தற்போதுதான் அருவியை அவரது மாமியார் புரிந்து கொண்டு மாறியிருக்கிறார். ஆனால் இப்போது வில்லி ஒருவர் என்ட்ரி கொடுத்து கதையை மாற்றியமைத்து இருப்பது சீரியல் நகர்ந்து வருகிறது. இந்நிலையில் அருவி சீரியல் தொடங்கி 400 எபிசோடுகளை கடந்து இருக்கிறது. இதனை அக்குழு மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடியுள்ளனர். இவ்வாறாக அருவி சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.